Hello everyone, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கான்செப்ட் கேப்சியூல் அண்ட் ஐம் விக்னேஷ். நான் நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் சாப்டர் பார்த்துட்ருக்கோம், சரியா? அதில் வந்து நம்ம வந்து நியர்லி 75% வந்து சாப்டர் முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து எனர்ஜி ஆஃப் கெப்பாசிட்டர், ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு டாபிக் இருக்குது. என்ன டாப்பிக்கு? டென்சிட்டி. ஸோ இந்த 2 டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரியா? அண்ட் இதுக்கப்புறம் என்ன பாக்கி இருக்குன்னா, உங்களுக்கு சீரீஸ் அண்ட் பேரல் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் அது கான்செப்ட் பார்ப்போம், அப்புறம் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அப்புறம் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் பார்ப்போம், ஓகே. ஸோ வித் திஸ் வந்து உங்களோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ வி ஹேவ் ரீச்ட் நியர்லி 75% ஆஃப் திஸ் சாப்டர். அண்ட் ஆப்வியஸ்லி இன்றைக்கி வந்து 2 இம்பார்ட்டண்ட் டெரிவேஷன் இருக்குது, ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் பார்க்கலன்னா யூ ஷுட் go and watch that in the playlist, ஓகே. நான் பிளேலிஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த இடத்துல நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு see the previous video on this chapter you can go and watch it, ஓகே. அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த சாப்டர் வந்து ரிலேட் ஆகிருக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர் கூட. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சாப்டருக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த சாப்டருக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடு இல்லாமல் நமக்கு இதுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ நீட் டு have knowledge on both the chapters. So if you don't have anything, if you have any doubt in some of the things, so அதுக்கு என்ன ரீசன்னா மேபி உங்களோட ப்ரீவியஸில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ பெட்டர் அந்த சாப்டர்லாம் படிச்சுட்டு யூ ஜஸ்ட் கண்டினியூ வித் திஸ், ஓகே. ஸோ பிஃபோர் வி பிகன் அவர் லெக்சர் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிடலாம், சரியா? ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னா கெப்பாசிட்டர் பார்த்தோம். கெப்பாசிட்டர்னு என்னென்னு பார்த்துட்ருக்கோம். கெப்பாசிட்டர்னு என்ன? இட் வாஸ் அ டிவைஸ் விச் இஸ் யூஸ் டு ஸ்டோர் சார்ஜஸ், ஓகே. பிகாஸ் சார்ஜஸை வச்சு நம்மளால எனர்ஜி க்ரியேட் பண்ண முடியும். அந்த எனர்ஜியோட ஈக்குவேஷன் தான் இன்றைக்கி நம்ம டெரைவ் பண்ண போகிறோம், சரியா? அண்டு அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா, நம்ம ஒரு கெப்பாசிட்டரில் வந்து எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும்னா அப் டு த பாயிண்ட் ஆஃப் அயனைசேஷன், ஓகே. அதாவது டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன் அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்மளால் ஒரு கெப்பாசிட்டரில் சார்ஜஸை ஸ்டோர் பண்ண முடியும், ஓகே. அண்ட் லேட்டர் நம்ம 2 இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன் ஃபார் கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தோம். C equal to Q by V, ஓகே. இந்த ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன் இன்றைக்கி இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஈக்குவேஷன்னா C equal to A epsilon naught divided by D, ஓகே. ஸோ A epsilon naught divided by D இந்த 2 ஈக்குவேஷனும் இம்பார்ட்டன்ட். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஏரியா அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பிளேட், ஓகே. அண்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி எஃபெக்ட் ஆஃப் டயலெக்ட்ரிக் பார்த்தோம். அதாவது இந்த கெப்பாசிட்டருக்கு நடுவில் என்ன வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோன்னா ஒரு இன்சுலேட்டர் ப்ளேஸ் பண்ண போகிறோம், கரெக்டாக? ஏன் இன்சுலேட்டர் வைக்கிறோன்னாக்கா வி நீட் டு லிமிட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்டை லிமிட் பண்ணால் தான் நம்மளால் மேக்ஸிமம் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து லிமிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு இன்சுலேட்டர் யூஸ் பண்ணோம் விச் இஸ் நோன் ஆஸ் டயலெக்ட்ரிக், ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம்னா ஈக்குவேஷன் பார்த்தோம். என்ன ஈக்குவேஷன்னா அது effect on dielectric, 1 minute, okay. ஸோ எனர்ஜியை வச்சு நம்ம கண்டுபிடிச்ச எஃபெக்ட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஈக்குவேஷன்னா C equal to A epsilon naught Dயில் வச்சு C equal to C naught into K. இது எதுக்கு? எஃபெக்ட் ஆன் கெப்பாசிட்டன்ஸ், ஓகே. அண்டு இதே மாதிரி எஃபெக்ட் ஆன் நம்மளோட 1 minute, just 1 minute, நம்மளோட டயலெக்ட்ரிக், கரெக்டாக? டயலெக்ட்ரிக்கில் வந்து அதோட எஃபெக்ட் என்னென்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் டு டயலெக்ட்ரிக், ஓகே. பட் கெப்பாசிட்டன்ஸில் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு டயலெக்ட்ரிக். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டயலெக்ட்ரிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல் அண்ட் உங்களோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து டயலெக்ட்ரிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். இந்த 2 டெரிவேஷன் கொண்டு வந்தோம், ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எனர்ஜி ஆஃப் கெப்பாசிட்டர்னால் என்னென்னு பார்ப்போம், ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும். ஒரு கெப்பாசிட்டரில், ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெப்பாசிட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? வி நீட் எனர்ஜி, கரெக்டாக? தட் இஸ் த மெயின் டார்கெட் டு யூஸ் கெப்பாசிட்டர், ஓகே. ஸோ இந்த கெப்பாசிட்டரில் எனர்ஜி எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னாக்கா இட் இஸ் பேஸ்ட் ஆன் அயனைசேஷன் எனர்ஜி, கரெக்டாக? அந்த டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன் வரைக்கும் யூ கேன் ஸ்டோர் த எனர்ஜி, ஓகே. நவ் இப்போ நீங்கள் வந்து ஒரு கெப்பாசிட்டர் மேக் பண்ணிட்டீங்க. யூ ஹேவ் கிரியேட்டட் அ கெப்பாசிட்டர், okay, and you have stored the electric field successfully, okay. இப்போ என் கொஷன் என்னென்னா எவ்வளோ எனர்ஜி யூ கேன் ஸ்டோர் இன் திஸ் கெப்பாசிட்டர், ஓகே. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் த லிமிட். நான் உங்களை வந்து
டயலெக்ட்ரிக் வரைக்கும், டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன் வரைக்கும் எவ்வளோ எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியும்னு கேட்கல. வாட் ஐ எம் ஆஸ்கிங் இஸ், ஐ ஹேவ் கிவன் ஒரு கெப்பாசிட்டர் உங்கள் கையில் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, யூ நீட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எனர்ஜி ஸ்டோர் பை த கெப்பாசிட்டர். அப்போ என்ன பண்ணோன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா ட்ரைவ் பண்ண போகிறோம். ஓகே, வித் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் வோல்டேஜ் நம்ம எப்படி வந்து எனர்ஜி ஆஃப் த கெப்பாசிட்டர் வந்து கண்டுபிடிக்க போகிறோங்கிறதுக்கு we are going to derive a formula. ஓகே, ஸோ இது எல்லாருக்குமே தெரியும்ல. இந்த டயக்ராம் என்னது, parallel plate capacitor. இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பிளேட் and this is negatively charged plate. இந்த பிளேட்டுக்கு நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஏன், why? Because எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏன் வருதுன்னா, பிகாஸ் இட் இஸ் ஹேவிங் சார்ஜ் கான்சன்ட்ரேஷன். ஓகே, ஸோ சார்ஜ் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகுது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரக்ஷன் போகுது. ஓகே, இந்த பிளேட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட் சைடில் இருக்கும், ஸோ அதனால் இப்படி இருக்குது. இந்த பிளேட்டுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்சைடில் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான பார்ட்டில் வந்து இந்த இடத்துல மட்டும்தான். ஸோ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஆக்டிங் in this direction within this capacitor. ஓகே, நம்ம இந்த கெப்பாசிட்டர் ஒரு பேட்ரி கூட கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். சரியா, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம், பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக, ஸோ பேட்ரி கனெக்ட் பண்ணால் இந்த இடத்துல நம்ம நிறைய சார்ஜ் போகும், இந்த பேட்டரியில் இருக்க எல்லா சார்ஜும் இதில் போகுமா அப்படின்றது ஒரு டவுட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேட்ரி இல்லைன்னா இந்த கெப்பாசிட்டரில் Q அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பேட்ரி நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் பண்ணால் என்ன ஆகிடும், எல்லாருக்கும் என்ன தாட் போகும்னா, இந்த பேட்ரினால இதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்துடும். ஓகே, தட் இஸ் நாட் ட்ரூ. ஓகே, பேட்ரியோட வேலை என்னன்னாக்கா, ஜஸ்ட் கிவ் அ ட்ரிஃப்ட் டு த சார்ஜஸ் ப்ரெசன்ட் இன் த கெப்பாசிட்டர், தட்ஸ் ஆல். பேட்ரியோட வேலை அதுதான். இங்கே வந்து சும்மா இருக்க சார்ஜஸை எனர்ஜி கொடுத்து இந்த சார்ஜஸை வந்து மூவ் பண்ண வைக்க போகிறது தான் பேட்ரியோட வேலை. ஓகே, ஸோ அப்படி ஒரு தாட் இருந்துச்சுன்னா யூ கேன் delete that from your mind. ஓகே, ஸோ நம்ம டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் புரிஞ்சா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் d and let the area of the plate be a. ஓகே, ஸோ இப்போ நமக்கு கான்செப்டில் யோசிப்போம், எப்படி வந்து ஒரு டெரிவேஷனை ஸ்டார்ட் பண்ணணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், எனர்ஜி ஆஃப் அ கெப்பாசிட்டர், அதானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எனர்ஜின்னு என்ன, எனர்ஜி இஸ் நத்திங் பட் த எபிலிட்டி டு டூ அ ஒர்க். நம்ம ரைட் வரும், எனர்ஜி இஸ் நத்திங் பட் த எபிலிட்டி டு டூ அ ஒர்க். அப்போ நான் ஒர்க்கோட ஃபார்மில் வச்சு எனர்ஜி கொண்டு வந்துடலாம். ஒர்க்னா என்னது, ஒர்க் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இந்த இடத்துல ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சா வி வில் கெட் த எனர்ஜி. ஓகே, தட் இஸ் த கான்செப்ட். நவ் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபோர்ஸ்ன்னு பார்த்தாக்கா இந்த இடத்துலையும் சார்ஜ் இருக்குது, இந்த இடத்துலையும் சார்ஜ் இருக்குது. இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ். ஆமாம் ரைட். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், சார்ஜஸோட ப்ராப்பர்ட்டி என்ன, ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சார்ஜஸ் டு கிரியேட் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேயும் ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ்லையும் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஆமாம் ரைட். பட் இந்த மேக்னிடியூடும் சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தாக்கா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் டைரெக்ஷன் தான் மூவ் பண்ணுது. கரெக்டாக, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபோர்ஸ் ஆன் திஸ் சார்ஜ் மட்டும் கண்டுபிடிச்ச போதும், இந்த பிளேட்டில் இருக்க ஃபோர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்ச போதும். இந்த பிளேட்டில் இருக்க ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பிளேட் என்ன இது மேலே ஏதாச்சும் ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுதா, இல்லைல்ல. ஃபோர்ஸ் இஸ் கிரியேட்டட் ஒன்லி டியூ டு திஸ் பிளேட். ஓகே, ஸோ அதனால் இந்த பிளேட்டில் மட்டும் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் டியூ டு அ சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஆல்ரெடி நோ ஃபார்முலா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ரிலேட்டட் டு F per unit charge. ஃபோர்ஸ் per unit charge is related to electric field. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபோர்ஸோட ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். ஸோ we can say that F equal to Q into E. Okay, where Q is the charge and E is the electric field. Now இப்போ ஒர்க்கோட ஃபார்முலா என்ன சொன்னால், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, D, small d. கரெக்டாக, distance between the capacitor. Just substitute the equations here. So Q into E, force, and displacement ஓட வேல்யூ வந்து small d. ஓகே, புரியுதா? Sorry for that. Clear? So work done equal to what, QE into D. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஈக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஈனான எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ பிளேட் என்ன கண்டுபிடிச்சோம், எப்சலான் பை சிக்மா பை 2 எப்சிலான் நாட். கரெக்டாக, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ சர்ஃபேஸ் என்னம்னா சிக்மா பை எப்சிலான் நாட், 2 எப்சிலான் நாட். இதை வந்து நம்ம வந்து இதுவில் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் சாப்டரில் இதோட டெரிவேஷன் கிளியராக பார்த்துருக்கோம். சரியா, ஸோ சிக்மா பை 2 எப்சிலான் நாட் தான் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் காஸ்ட் டியூ டு அ சர்ஃபேஸ். இந்த இடத்துல ஏன் சர்ஃபேஸ் எடுத்தோன்னா, பிளேட் இஸ் அ சர்ஃபேஸ் மெட்டீரியல். கரெக்டாக, இட் இஸ் நாட்
வால்யூம். கரெக்டாக ஒரு க்யூப்னு இருந்துச்சுன்னா, க்யூபாய்டு இருந்துச்சுனாக்கா இட் வில் பி அ வால்யூம். இல்லை ஒரு லைனாக இருந்துச்சுன்னா இட் வில் பி அ ஸ்ட்ரிங். பட் இந்த இடத்துல ஒரு பிளேட்டாக இருக்குன்னா சர்ஃபேஸ் எடுக்கணும். சிக்மா பை 2ε0. Okay, now what is this sigma? Sigma is nothing but surface charge density. Surface charge density க்கு ஃபார்முலா என்ன? Charge per unit area. Okay, so இது எல்லாத்தையும் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். Okay, so substitute the value of E first. E equal to sigma by 2ε0. Okay, now அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சிக்மாவோட வேல்யூவும் போடுங்க. சிக்மா ஈக்குவல் டு சார்ஜ் பர் யூனிட் ஏரியா விச் இஸ் நத்திங் பட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சப்ஸ்டிடியூட் திஸ் இன் திஸ் ஈக்குவேஷன். அப்போ என்ன கிடைக்கும்? work done equal to q square d by 2a epsilon naught. Okay, q square d by 2a epsilon naught. now இப்போ என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து மினிமம் இது ஆக்சுவலாக முடிஞ்சு, இதோட வந்து ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு சரியா. பட் நான் என்ன சொன்னேன், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் வோல்டேஜை வச்சு நான் வந்து ஒர்க் டன் கண்டுபிடிக்கிற மாதிரி. பிகாஸ் உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டர் கடையில் வாங்கிட்டு வரீங்கன்னா ஏரியா வச்சா கேட்பீங்க, எனக்கு இந்த ஏரியாவில் கெப்பாசிட்டர் கொடுங்கன்னு கேட்பீங்க, இல்லை இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்க கெப்பாசிட்டன்ஸ் கொடுங்கன்னு கேட்பீங்களா? சிம்பிளாக கடைக்கு போனால் என்ன பண்ணும், வோல்டேஜ் எனக்கு வந்து இவ்வளோ வோல்ட் கெப்பாசிட்டர் வேணும் அண்ட் இவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் இருக்க கெப்பாசிட்டர் வேணும்னு கேட்போம். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்க ஈக்குவேஷனை வி ஆர் கோயிங் டு கன்வெர்ட் இன்டு வி அண்ட் சி. ஓகே, ஸோ அது எப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை டி, ஸ்மால் டியை வச்சு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த டியும் கேன்சல் அவுட் ஆகுமா. ஓகே, அண்ட் இந்த நியூமரேட்டரில் இருக்க டியை bring it to denominator. அப்போ என்ன ஆகுது, q square divided by 2a epsilon naught into d. ஓகே, ஸோ a epsilon naught into d எங்கே பார்த்துருக்கீங்க? it is nothing but the formula for capacitance. ஓகே, so w equal to q square divided by 2c. so this is the required formula for energy of a capacitor when q and c is given. ஓகே, சில புக்கில் எனர்ஜி வந்து யூன்னு கொடுத்துருப்பாங்க, சில புக்கில் வந்து டபிள்யூன்னு கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் அப் டு யூ, நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கான்செப்ட் கிளியராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் தான் வராது. நவ் we know that w equal to q square by 2c. இதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நிறைய வந்து டைரக்ட் டெரிவேஷன்ஸும் கேட்பாங்க, நிறைய வந்து இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ இதை இன்னும் ஒரு ஃபார்மில் மாற்றலாம் நம்ம. ஓகே, நான் என்ன சொன்னேன், வோல்டேஜில் இருக்கணும், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் வோல்டேஜில் எழுதணும். ஸோ என்ன பண்ணுறோம், இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளராக மாற்றுறோம். எப்படின்னா q ஈக்குவல் டு என்னது, c இன்ட்டு v. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், q ஈக்குவல் டு c இன்ட்டு v. இன்றைக்கி ரிவிஷன் பண்ணுறப்பையும் நான் சொன்னேன், கெப்பாசிட்டன்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் q பை v. கரெக்டாக? ஸோ v by q. ஸோ q ஈக்குவல் டு we can say that it is equal to cv. மாற்றி சொல்லிட்டேன், q ஈக்குவல் டு cv, c equal to q by v தான் கரெக்டு தான், ஃபஸ்ட்டு சொன்னது தான் கரெக்ட். ஸோ from this formula we can say q equal to c into v. substitute it here. ஓகே, அப்போ என்ன ஆகும், c square v square divided by 2c. ஓகே, ஸோ c cancel out ஆகிடும், ஒர்க் டன் equal to c v square by 2. ஓகே, ஸோ திஸ் இஸ், இந்த ரெண்டு ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு ஃபார்முலாவும் பார்த்து வச்சுக்கோங்க, ரெண்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ ஒர்க் டன் எவ்வளோது, q square divided by 2c இல்லாட்டி cv square by 2. this is nothing but energy of the capacitor. ஓகே, இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ டெரிவேஷன் வந்து this derivation is the most simplest and most conceptual form. ஓகே, புக்கில் ஒரு மாதிரி டெரிவேஷன் கொடுத்துருக்கோம், உங்கள் ஸ்டேட் போர்டில் ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம். கண்ணை மூடிட்டு just follow whatever I am teaching. ஓகே, nobody can cut your marks if you do the things as I do. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி போடுறது எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு, எவ்வளோ கான்செப்டுவலாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் டூ வாட் எவர் ஐ டூ. சரி, உங்களுக்கு மார்க் வந்து எந்த விதத்துலையும் குறையாது. ஓகே, என்னோட டெரிவேஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். யூ கேன் அப்ளை இட் எனி கைண்ட் ஆஃப் போர்ட், லெட் இட் பி ஐசிஎஸ்சி ஆர் வாட் எவர், சிபிஎஸ்சி ஆர் ஸ்டேட் போர்ட், எனி திங். ஜஸ்ட் ஃபாலோ மை டெரிவேஷன். இல்லை இதை மாதிரி போட்டிங்கன்னா யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஓகே, பட் பி ஷியோர் வித் த கான்செப்ட்ஸ். ஓகே, நான் இந்த இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கம்மியாக எழுதியிருக்கேன். ஓகே, ஸ்டேட்மெண்ட் என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெரிவேஷன் ஆரம்பிக்கிறப்ப கன்சிடர் consider a capacitor. Okay, a positively charged and negatively charged. Okay, it is connected to a battery D, and the distance between them is small d, and the area of the capacitor is a. Okay, and there is a flow of charge from positive to negative, so electric field is created in this direction. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எழுதுறது உங்கள் வேலை. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பில் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அப்படி எல்லாமே கிளியர் ஆன்சர், நோபடி கேன்
கட் யுவர் மார்க்ஸ். ஓகே, ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருந்துச்சு இந்த டெரிவேஷன். இந்த டெரிவேஷன் புக்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபாலோ வாட் எவர் ஐம் டூயிங், டோன்ட் வரி அபவுட் த மார்க்ஸ். ஓகே, நம்மள மாதிரி சிம்பிளாக படித்தோம்னா எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் டிஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ் புக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ சிம்பிளாக இந்த கண்டென்ட்டை கொடுக்க முடியுமோ ஐ எம் யூஸிங் தட். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபாலோ திஸ். நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து கோட்டா பேஸ்டாக இருக்க இது தான், யூனோ ரைட். ராஜஸ்தானில் கோட்டான்ற இடத்துல தான் டாப் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஜேஇலாம் இருக்குது. ஓகே, ஸோ அவங்களோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் அவங்களோட நோட்ஸை பேஸ் பண்ணியிருக்க டீச்சிங் தான் இது. ஸோ யூ கேன் blindly follow whatever I'm teaching. Okay, so with this நம்ம அடுத்த டாபிக் போவோம். எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் கெப்பாசிட்டர். வாட் இஸ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் கெப்பாசிட்டர்? இந்த டென்சிட்டின்ற வார்த்தையை நம்ம அப்பப்போ பார்க்கணும். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இதெல்லாம் என்னது ஆக்சுவலாக? இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஓகே, டென்சிட்டின்னு பார்த்தோம். ஒரு கெப்பாசிட்டருக்கு ஒரு குறிப்பிட்ட வால்யூம் இருக்குது. Am I right or wrong? There is a volume for a capacitor. Okay, அந்த வால்யூமில் for different part of that, okay, different part அந்த ஃபுல் கெப்பாசிட்டர் கன்சிடர் பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரே டென்சிட்டி இருக்காது. ஓகே, சாரி, ஒரே எனர்ஜி இருக்காது. மேபி எனர்ஜி வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ என்ன ஆகிடுச்சு, ஒரு யூனிஃபார்மாக இருக்காது. ஓகே, ஒரு பாடி எடுத்துக்கிறோம். வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? கான்ஸ்டண்ட்டாக. வாட்டரோட டென்சிட்டி கேட்டால் என்ன சொல்லுவோம்? கான்ஸ்டண்ட்டாக 1000 g/cc சொல்லுவோம். சரி, 1 g/cc சொல்லுவோம். 1000 kg/m³ வரும். ஓகே, ஸோ 1 g/cc இஸ் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஓகே, திஸ் 1 g/cc இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். கரெக்டாக? நீங்கள் வந்து லெட் இட் பி அ மினரல் வாட்டர். ஓகே, லெட் இட் பி ஓகே, சீ வாட்டரில் டென்சிட்டி மாறும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மினரல் வாட்டர் எடுத்தோம்னா எங்கள் வீட்டில் இருக்க மினரல் வாட்டரும் உங்கள் வீட்டில் இருக்க மினரல் வாட்டரும் ஹேவ் சேம் டென்சிட்டி 1 g/cc. அதை மாற்ற முடியாது. வாட் எவர் பி த வால்யூம், நீங்கள் வந்து 20 லிட்டர் கேன் வச்சாலும் சரி, 50 லிட்டர் கேன் வச்சாலும் சரி, டென்சிட்டி ஆஃப் தட் வாட்டர் இஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். ஆமாம், ரைட். ஸோ அந்த மாதிரி தான் கெப்பாசிட்டன்ஸ்க்கும் தேர் இஸ் அ டென்சிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய கெப்பாசிட்டர் எடுத்தாலும் சரி, எவ்வளோ சின்ன கெப்பாசிட்டராக எடுத்தாலும் சரி, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டென்சிட்டி கொடுத்தா இட் வில் பி கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் த கெப்பாசிட்டர். ஸோ அந்த மாதிரி எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் த கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அது எப்படின்னாக்கா, டென்சிட்டியோட ஃபார்முலாவே என்ன ஜென்ரலாக? த குவான்டிட்டி டிவைடட் பை வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் டென்சிட்டினா மாஸ் பர் யூனிட் வால்யூம். கரெக்டாக? அந்த மாதிரி வந்து கெப்பாசிட்டரோட எனர்ஜி டென்சிட்டி வேணும்னாக்கா என்ன பண்ணணும்? எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் பண்ணோம்னா யூ வில் கெட் த எனர்ஜி டென்சிட்டி. ஓகே, ஸோ எனர்ஜியோட வேல்யூ என்ன? எனர்ஜி ஈக்குவல் டு வாட்? இப்போ தான் ஜஸ்ட் டிரைவ் பண்ணோம், CV²/2. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் இட் ஹியர். வால்யூம்னா என்னது? வால்யூம் ஆஃப் எ கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டருங்கிறது ஒரு பிளேட். ஓகே, பிளேட்டுக்கு இட் ஹேஸ் அ ஏரியா. கரெக்டாக? அந்த பிளேட் ஹேஸ் அ ஏரியா. நம்ம ரைட் வரும். எத்தனை ஏரியா இருக்குது? 2 ஏரியா இருக்குது. இது ஒரு கெப்பாசிட்டர், அதான் ஒரு பிளேட், பாசிட்டிவ் பிளேட் இங்கே இருக்குது, நெகட்டிவ் பிளேட் இங்கே இருக்கும். ஓகே, இது ஒரு ஏரியா, இது ஒரு ஏரியா. இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 2, ஐ மீன் D. ஸோ இதுக்கு நடுவில் இருக்க வால்யூம் என்னென்னா 2A × D பண்ணோம்னா யூ வில் கெட் த வால்யூம். கிளியர்? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ CV²/2ன்றது எனர்ஜி, 2ADங்கிறது வால்யூம். ஓகே, நான் உங்களுக்கு என்ன தெரியும்? V = ED நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். Okay, V = E × D, where E is the electric field and D is the distance between the plate of the capacitor. Substitute the value here. அப்போ என்ன ஆகும்? CE² D² divided by 2AD. கரெக்ட்? CE² D² divided by 2AD. இப்போ என்ன பண்ணுங்கள்? கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். A∈0 divided by D. இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? A∈0 divided by D × E² D² by 2AD. ஸோ D² கேன்சல் ஆகிடும், ஏரியாவும் கேன்சல் ஆகிடும். வாட் வில் பி ரிமைனிங் இஸ் E²ε0 divided by 2. So this is what we call it as energy density. Okay, it is depicted by rho E. Okay, rho E na energy density of the capacitor, which is equal to E²ε0 divided by 2. Okay, so this is the formula. So இன்னைக்கு பார்த்த கிளாஸில் 2 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பார்த்தோம். ஒன்று வந்து which is equal to work done. Okay, energy of a capacitor na Q² divided by 2C னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது.
சிவி ஸ்கொயர் பை டூன்ட்டும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து எனர்ஜி டென்சிட்டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? E square epsilon naught divided by 2. Okay, 1 minute. So this is the two formulas. Okay, I'm sorry for that. Come on. Okay, and one more thing, in class முடிஞ்சு. Okay, one more thing, just listen carefully. நியூமெரிக்கல்ஸ் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டில் போடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு 2 நியூமெரிக்கல்ஸ் போடுவோம். ஒன்று வந்து கெப்பாசிட்டர் பேஸ் பண்ணியிருக்க நியூமெரிக்கல்ஸ் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து நம்மளோட நீட் பேஸ் பண்ணியிருக்க நியூமெரிக்கல், நீட் அண்ட் கேவி5 பேஸ் பண்ணியிருக்க நியூமெரிக்கல்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுவோம். சரியா? அண்ட் இந்த மாதிரி இருக்க பேசிக் நியூமெரிக்கல்ஸ்னால் யூ ப்ராக்டிஸ் வித் த டெக்ஸ்ட் புக். சரியா? டெக்ஸ்ட் புக்கை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசிக் நியூமெரிக்கல்ஸ் எப்படி வந்து சப்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணியிருக்க நியூமெரிக்கல்ஸ் என்னென்னு பாருங்கள். நாளைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் அண்ட் சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் கெப்பாசிட்டர் வச்சாக்கா என்னென்ன வேல்யூ இருக்குது அதை பேஸ் பண்ணி வர நியூமெரிக்கல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அந்த நியூமெரிக்கல்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். மோஸ்ட்லி இன்னொரு 4 டேஸில் வந்து இந்த சாப்டர் முடிச்சிடலாம் நம்ம. சரியா? இதை முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போயிடலாம். சரியா? ஸோ ப்ளீஸ் கீப் ரிவைசிங். ஓகே, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் நம்ம வந்து நியர்லி மேக்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அண்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 3 லெசன்ஸ் முடிக்க போகிறோம். சரியா? ஸோ நியர்லி 50% சிலபஸ் முடிக்க போகிறோம். ஸோ பி கேர்ஃபுல். கொஞ்சம் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. படிக்கும்போது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், பட் ரிவிஷன் பண்ணலன்னா எல்லாமே மறந்துடும். சரியா? ஸோ கீப் ரிவைசிங் அண்ட் if you have not subscribed, please subscribe the channel and please like it and also share it with the friends. Okay, thank you so much.